இன்வாய்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 6 years. குட் மார்னிங் சார். மார்னிங். ஓ, நீ தான் அந்த புதுசாக வந்து என்ட்ரானா? சரி, காஃபி டேரி ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு காஃபி போட்டு ரூம் எடுத்துரும் நல்லா ஸ்ட்ராங்கா. சார் ஹவுஸ் கீப்பிங் கிட்ட சொல்லவா? அது அவங்க வேலை தானே. ஏன் மேடம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? சார் சௌமியா மேடம் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இன்டர்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. சௌமியா யாரு? இந்த கம்பெனியோட ஹெச்ஆர். இங்க பாரு, அவங்க வெறும் ஹெச்ஆர் மேனேஜர் மட்டும்தான். ஆனா நான் இந்த ப்ராஜெக்ட்கே மேனேஜர். ஒழுங்கா போய் காஃபி போட்டு எடுத்துருவா. என்ன நின்றுக்கிட்டே இருக்க? சார் இன்டர்ன் தானே? இந்த கம்பெனிக்கு எம்டி ஒன்றும் இல்லையே. நான் சொல்ற வேலையை பார்க்குற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா திஸ் இன்டர்ன் இஸ் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நினைப்பேன். ஓ, போய் காஃபி போட்டு எடுத்துருவா. சார் காஃபி. நாளைக்கு உங்க ப்ராஜெக்டோட புது டீல் வராரு. அவரோட கேபின் எதுன்னு கேட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சிருங்க. காஃபி போட சொன்னீங்க, போட்டேன். கேபின் க்ளீன் பண்ண சொல்றீங்க, அது ஏன் வேலை இல்லை சார். ஏன் வேலையை செய்ய விடுங்க. நீ என்ன வேலை செய்யணுங்கிறத நீ டிசைட் பண்ணக்கூடாது, இங்க நான் தான் டிசைட் பண்ணணும். புரியுதா? இந்த வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லைனா இன்டர்ன்ஷிப் வேணாம் சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து கிளம்பி போயிட்டே இரு. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ல இருந்து சீக்கிரம் ஒன்று பர்மனெண்ட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏய், என்னாச்சு? நீண்டி எழுதிட்டு இருக்க? அந்த மேனேஜர் என்ன ஆபீஸ்ல க்ளீன் பண்ணு, காஃபி போடுன்னு சொல்லி எல்லாம் அசிங்கப்படுத்துறாமா? இல்ல கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? இன்டர்னுக்கு வேலைக்கு வந்தது அவ்வளவு அசிங்கமா? புதுசா வந்தவங்க கிட்ட அப்படிதான் நடந்துக்குவாங்களா? இங்க பாரு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. அதையும் பெண்களுக்கு சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்தையும் நம்ம சுயமரியாதையை காப்பாத்தி ஆகணும். புரியுதா? நம்மள மரியாதை இல்லாம நடத்துனாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா மரியாதை இல்லாம நடத்துறவங்களுக்கு மரியாதைனா என்னன்னு கத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. புரியுதா? பெண்கள் அழுத காலம்லாம் மலையேறி போச்சு. எதுவா இருந்தாலும் நீயே ஃபேஸ் பண்ணு. போ, அழுவாதடி. ரஜிதா, காஃபி போட்டு எடுத்துரும். ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். போய் காஃபி போட்டு எடுத்துரும். என்ன முறைக்கிறேன்? காஃபி வேணும்னா போய் போட்டு குடிங்க. நான் இன்டர்ன் வேலைக்கு தான் வந்திருக்கேன், ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வரல. சரியா? என்ன பேசுற டோன்ல ஒரு மாதிரி மாறுது? இனிமேல் இப்படிதான். நேற்று வரைக்கும் இந்த வேலை முக்கியம் நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன், இந்த வேலையை விட எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம். புரியுதா? அப்புறம் இந்த வாப்பு எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். புரியும்னு நினைக்கிறேன்.